ஹாய் வணக்கம். நான் ரெஜினா ராம்குமார். இது ராகலியா ஸ்ப்ரவுட் கார்டன். இன்றைக்கி வந்துட்டு நூக்கல் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. நான் வந்து மண்டே கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட, நூக்கல் அறுவடை இப்போ பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே கொஞ்ச நாள் கழித்து பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஒரு 3 days விட்டுட்டேன். ஏன்னா எனக்குமே வந்துட்டு நாற்றுக்கள்லாம் விட்டு வளர்ந்து போய் இருக்குது. அதெல்லாம் நடுறதுக்கும் இடம் வேணும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் அதை வந்து அந்த நாற்றை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து நட வேண்டியது தான். ஆனால் 4 இலை விட்டுருச்சு. அதனால் இதெல்லாம் அறுவடை பண்ணிடலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நல்லாவே வந்துட்டு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. அன்றைக்கி பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கும் கலர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி எத்தனை இருக்கோ அதை எடுத்துடுறேன். குட்டியாக இருந்ததுன்னா அதை விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரிங்களா, நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு எத்தனை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 காய் எடுத்திருக்கேன் நான். 2 காய் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ்லேயும் இருக்குது, அதாவது மீடியமாக இருக்குது. 2 காய் நல்ல பெருசாக இருக்குது. நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, நல்ல பெரிய பெரிய காய் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 செடி குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே அதெல்லாம் வந்துட்டு பெருசாகிடுச்சுன்னா இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டாச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருக்க முள்ளங்கி அதெல்லாம் விதை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே நட்டுடலாம். ஏதாவது நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முள்ளங்கியோ இல்லை வெள்ளரிக்காவோ இல்லை முலாம்பழமோ இல்லை வெண்டைக்காவோ எல்லாமே நாற்று விட்டு வச்சுருக்கேன். இன்னும் அவங்கள வந்து ஒரு வாரம் இல்லை 10 நாள் வரைக்கும் தான் அந்த சீட் ட்ரேயில் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டாக போயிடும். அதுக்குள்ளே இவங்களும் வந்து வளர்ந்துருவாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய காய் எடுத்ததில். ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இதை தான் சமைக்க போகிறேன். மோர் குழம்பு வச்சுட்டு இதை வந்து பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஆனால் 4 காய் கிடச்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு 2 காயே வந்து பெரிய விஷயந்தான். ஒரே வாட்டி 4 அறுத்ததே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சந்தோஷத்தை அளவே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ.